கொள்ள போகின்றோம். எங்களோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்க தேவ செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கும் ஊழியக்காரனை நாங்கள் அழைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொள்வோம். Praise the Lord, Pastor. Praise the Lord, Subhalambo. Praise the Lord, நேயர்களே. Praise the Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம், பாஸ்டர். எடுத்து Robert. Yeah, he starts, I think, at 6:30 in the morning. Yeah. Because I was here. Hallelujah. I was literally opening the door. He was going on. Hallelujah. It was hard. Yes, the song. Hallelujah. 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 We are Yeah, no new programs. Oh, yeah. I was looking at a commercial back in like Pastor, that. wait பண்ணுங்க, Pastor. Praise the brother. In the lobby. இது அன்மியூட் பண்ணுங்க, brother. சத்தம் Work வருது on the வெளியில. weekends and everything. Nice. Amazing. You know how much? Sorry, Pastor. Sorry. Let's $32,000. brother. Mute பண்ணுங்க உங்களோட இத. Yeah, but he replaces an employee, right? சத்தம் வெளியில வருது, பிரதர். உங்களோட சத்தம் நீங்க யாரோட கதைக்கிறது அதை மியூட் பண்ணுங்க. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Pastor, எடுத்து வாருங்க, Pastor. Sorry, Pastor. உங்க நேரத்தை எடுத்து விட்டோம். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பாவத்தை பார்க்க போகிறோம், மீறுதலை பார்க்க போகிறோம், அக்கிரமங்களை பார்க்க போகிறோம். இந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள பிரிவினை இந்த பாவங்கள் அக்கிரமங்களூடாக வருகிறது. ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் அக்கிரமத்தில பாவத்தில மீறுதல்ல வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்திலே அந்த ஒன்றான மித்தவனாகிய உண்மை அறிந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து இந்த நித்திய வாழ்வை பற்றி கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட என்னுடைய வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு அப்பொழுது பிரியமாக இருக்க நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பேசி கேட்கிறவர்கள் அவர்கள் கேட்கிற காதுகளை உணர்வுள்ள இதயங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள். எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு பிரிந்து போகிறான். பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவைகள் செய்யும் பொழுது தேவனை விட்டு பிரிந்து போகிறான். அந்த மனிதன் மீண்டுமாக மனம் திரும்பும் பொழுது தான் செய்தது அவர்களுடைய எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவருடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குற்றம் உண்டு குற்றமில்லை என்று. படைத்த தேவன் இருதயத்தில் அவர் உணர்வை கொடுத்திருக்கிறார். செய்வது தவறு, சரி, குற்றம் உண்டு குற்றமில்லை என்று. அதனால நாங்கள் அந்த மெய்த்தேவன்கிற இருதயத்துல இந்த மனிதனும் பாவம் செய்யும் பொழுது ஒரு உணர்வை கொடுக்கிறார். அந்த உணர்வுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அந்த உணர்வை கடினப்படுத்தி கொண்டு பாவம் செய்யும் பொழுது மனிதனுடைய இருதயம் கடினமாகிறது. இப்படியாக கடினமாகும் பொழுது அவனுடைய மரணத்தை அவன் குறித்து கொண்டு வருகிறான். பாருங்கள், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்படியாக பாவங்கள் செய்து, அக்கிரமங்கள் செய்து, மீறுதல்கள் செய்து கொண்டு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. கடினப்படும் பொழுது ஒரு நாள் தேவன் நீதி செய்ய வேண்டியவராக இருக்கிறார். இப்படியாக பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடலை கடக்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் அழிந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருதயம் கடினப்பட்டது. பாருங்க, பார்வோனை உருவாக்கினவர் ஒன்றான மைத்தவர். மக்களை நீங்கள் இந்த மத இனத்தில் இருந்தாலும், எந்த ராஜாவாக இருந்தாலும், ரஷ்ய அதிபராக புட்டினாக இருந்தாலும், ஈரான் அதிபராக அயத்துல்லா கொமேனியாக இருந்தாலும், இந்த நோர்த் கொரியா அதிபர் கிம்மாக இருந்தாலும்,
டொனால்ட்ரமாக இருந்தாலும் எல்லாரையும் உருவாக்கினவர், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவர். பாருங்கள், இன்றைக்கு நாடுகள், மக்கள் இச்சை வந்து நாடுகளை பிடித்துக் கொள்வதற்கு, பணங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, பணங்களை சேர்ப்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இச்சை இச்சை பிரதானமாக ஒவ்வொரு நாடுகளிலே மக்களிடத்திலே காணப்படுகிறது. கடைசி நாட்களில் நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் மனித தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இப்படியான பாவங்கள், சோதோம் கொமரா பாவங்கள், நோவாவின் காலத்தில் நடந்த பாவங்கள் இந்த காலத்திலே நடக்கும். பாருங்கள், இப்படியாக தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பாவம் எப்படி மனிதன் செய்கிறான் என்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள், மனிதன் பரிசுத்தமாக வாழும் பொழுது அவன் நிரந்தரமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசு பரிசுத்தமான பரிசுத்த ஆவியானவராக பரிசுத்தமாக இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, நாங்களும் பரிசுத்தமாக வாழும் பொழுது எங்களுடைய ஆயுசு கூடுகிறது. அத்தோடு நாங்கள் இயேசு எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அதே போல நாங்களும் அவருடைய உயிர்த்தெழுதல் நாளில் எங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாங்களும் உயிர்த்தெழுந்து இயேசுவோட கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர்களுக்கும், அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும், அவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு மரணம் இல்லாத வாழ்வு, கவலை இல்லாத வாழ்வு, கண்ணீர் இல்லாத வாழ்வை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவத்துக்கு காரணம் இந்த சரீரமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், முதலாவது பெற்றோராகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தவன். இப்படியாக இன்றைக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாக அவன் இருந்து அவனுடைய தூதர்கள் மூலமாக அவன் பொல்லாத ஆவிகளாக இன்றைக்கு அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துடைத்தன ஆவிகளோடு, அதிகாரங்களோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு மனிதனை எப்படியாவது விழுத்து விட வேண்டும், அவனை நரகத்துக்கு இழுத்து செல்ல வேண்டும் என்று 24 மணி நேரமும் அவன் யாரை விடுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், யார் யார் நீங்கள் பாவங்களை செய்ய இடம் கொடுக்கிறீர்களோ, சினிமா, சீரியல்கள், கொலைகள், உரைகள், களியாட்டுகள், இப்படியாக பாவ காரியங்களை செய்யும் பொழுது அவன் உங்களிடத்துல வந்து அவன் உங்களை கஷ்டப்படுத்த, அவனுடைய காரியங்கள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, உங்களை திருட வைப்பான், உங்களை மற்றவர்களை கொல்ல வைப்பான், அழிப்பான், இறுதியாக பொய் பேசி கடைசியாக உங்களை அவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன் இந்த சரீர பிரகாரமான இச்சைகளை கூடாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை கூடாக அவன் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன். நீங்கள் இப்படியாக இந்த மனிதன் பாவத்தில வாழ்வானாக இருந்தால் அவன் மரணப்பட்டு பிசாசு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது
அவருடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்துல நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உயிரோடு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பி, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் செய்து இங்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது, இந்த அக்கிரமம் பொல்லாதது. இப்படியாக மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமாக மீறுதல்கள் செய்யும் பொழுது அது எங்களை பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. பிசாசு எங்களை பிடித்து நரக வாழ்வுக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன். நாங்கள் அதிகாரம் 1:27 பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவ சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது. எங்களுடைய ஆத்துமாக்கள் ஒன்றான மெய்த்தவனுடைய ஆத்துமாக்கள். இந்த உலகத்துல நீங்கள் எந்த மத இனத்துல இருந்தாலும் மனிதனுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தந்தது. அவருடைய ஆவி அந்த ஒன்றான மெய்த்தவன் தந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல மனிதர்களுக்கு இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பற்றி அறிவில்லை. சரீரம் தான் பாவம் செய்கிறதாக இருக்கிறது. அது ஒளிப்புறமாக எங்களுடைய உடல்ல இருக்கிறது. உள்ளான மனுஷனில ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனுஷனில இருக்கிறது, உள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது பாவத்தை, இந்த சரீரத்தினால பாவம் செய்கிறோம். இந்த சரீரத்துல வருகிற பாவங்களுக்கு எதிர்த்து நின்று பிசாசுதான் பாவத்துக்கு காரணமாக இருக்கிறான். இந்த பாவ உணர்வுகள் வரும் பொழுது எங்களுடைய சிந்தனையில தான் முதல் பாவ சிந்தனை வரும். அந்த சிந்தனையை நாங்கள் ஆரம்பத்திலேயே எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் எல்லோருமே பாவிகளாக பிறக்கிறோம். இந்த உலகத்தில் ஆதாம் அவ்வாளின் சந்ததியாக பாவத்தில் பிறக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்கு மன்னிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் பாவத்தில இருந்து. இந்த மனிதனும் நாங்கள் யாக்கோபு 1:15 வசனத்துல, யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படியாக நாங்கள் இயேசுவிடத்துல வரும் பொழுது, இயேசு எங்களுடைய தன்னுடைய சிந்திய இரத்தத்தினால 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 7:14 வசனம் சொல்லுகிறது, அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். பாருங்கள், தீவினை செய்யும் பொழுது அவனிடத்தில் அக்கிரமங்கள் அதிகரிக்கிறது. தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது பாவம், நியாய பிரமாணத்தை மீறும் பொழுது பாவம் வருகிறது. இப்படியாக அக்கிரமம் கற்ப வேதனைப்படுகிறது. எப்படி இச்சையானது கற்பம் தெரிகிறது, அதே போல அக்கிரமம் தீவினையை கற்பந்தரித்து பொய்யவர்களாக மாறுகிறார்கள். பாருங்கள், நாங்கள் யோபு 15:35 வசனத்திலேயும் அநியாயத்தை கற்பந்தரித்து, அநியாயம் பிசாசுதான் அநியாயம் செய்கிறவன். அநியாயம் அவனுடைய பிரதானமான தொழில். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது. மனிதர்களும் அநியாயம் செய்யும் பொழுது அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும். இப்படியாக அநியாயம் செய்யும் பொழுது பாருங்கள், உங்களுடைய தெய்வங்கள் மாயையான தெய்வங்களாக, வீணான தெய்வங்களாக மாறும். நீங்கள் அக்கிரமங்கள் பாவங்களில நிரம்பி மாயையை நம்பி விடுகிறீர்கள். இதற்காகத்தான் இயேசு உங்களுக்கு வேண்டும். இயேசு வரும் பொழுது இந்த மாயையான காரியங்கள், இப்படியான சிலை வழிபாடுகள், தவறான வழிபாடுகள், ஒன்றான மெய்த்தேவனுக்கு எதிராக செயற்படுற அத்தனை காரியங்களை நீங்கள் இயேசுவை
ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் தெளிவுபடும். பாருங்கள், தேவன் நீங்கள் ஒரு பயமுள்ள ஒரு ஆவிதான் உங்களை பிடிக்கும். பிசாசு தருகிற ஆவி, பயமுள்ள ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி. நீங்கள் ஏதாவது ஒரு மத அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், அப்படியாக பாவ அடிமைத்தனம், குடிப்பழக்கம், விபச்சார பழக்கம், சினிமா சீரியல் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தை கொண்டு வரலாம் பிசாசாக இருக்கிறான். அநியாயத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிறான், அக்கிரமத்தை செய்கிறவனாக இருக்கிறான். இதிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும். பாருங்கள், ஏசாயா 59 அதிகாரம் 1வது வசனத்துல, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தவுமாகவில்லை. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களை செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் செய்த மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விடுவார். மனிதன் எப்பொழுது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விட்டு தாழ்மையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர் தான் எங்களுடைய தேவன். 1 அதிகாரம் 13வது வசனத்துல, இப்படி பாவம் செய்து கொண்டு இருக்கிறதால தான் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. பாருங்கள், தானியேல் ஜெபிக்கும் பொழுது, தானியேல் ஒரு நீதிமானாக இருந்தான். ஆனாலும் அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் தன்னுடைய ஜனம் செய்த பாவங்களுக்காக அவன் ஜெபித்ததை பார்க்கக்கூடியதாக, என்னுடைய ஜனங்கள் பாவம் செய்தார்கள், நாங்கள் பாவம் செய்தோம்னா, இப்படியாக அவன் தேவனிடத்துல தன்னுடைய சமூகத்துக்காக, நாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். இப்படியான மன்னிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் யெகோவா தேவன் merciful, இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். The Lord God யெகோவா merciful, இரக்கமுள்ள தேவன். மனம் திரும்பி நீங்கள் அவரிடத்துல, அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இயேசுவின் நாமத்தில ஜெபம் பண்ணும் பொழுது அவர் மன்னிக்கிற தேவனாக, மன்னித்து உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக, தேவன் ஆவியாக இருக்கிறார். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஜபிக்கும் பொழுது எங்களை மகனாக மகளாக, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக மாற்றி இருக்கிறார். பரவாயில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை. ரோமர் 10 அதிகாரம் 1வது வசனத்துல, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவரை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படாதிருக்கிறார்கள். தேவ நீதி வேதாகமத்தில தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில பாருங்கள், அவர்கள் புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால அந்த இயேசு கிறிஸ்துடைய கிருபைய, இரக்கத்தை, அவருடைய நீதியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய பாட்டுல எல்லாரும் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்தால் கூட அது ஒரு நிரந்தரமான பரிகாரம் அங்கு இல்லை. இப்படியாக பாருங்கள், யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் அவருடைய ஒரு பகுதி மக்கள் கடிதம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்து அறியாமல் பாவத்தில பிறந்து இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவர்களும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டத்தில எல்லாம் நியாயப்பிரமாணத்தில நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில நாங்கள் ரோமர் 13 அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாக
கற்பனைகள். புதிய ஏற்பாட்டில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாகியாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. பாருங்கள், அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பிறருக்கு பாவம் செய்யாமல் வாழ முடியும். நாங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கலாத்தியர் 3:11 நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இயேசுவில நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது எங்களை அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானாக அவர் எங்களை மாற்றுகிறார். நாங்கள் கலாத்தியர் 3:12 நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல. பாருங்க, நியாய பிரமாணத்துல நீங்கள் பாவம் செய்தால் பலி செலுத்த வேண்டும். இந்த பறவை அல்லது மிருகத்தை பலியிட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாடுல வாழுகிற எனக்கும் உங்களுக்கும், நீங்கள் இந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய விசுவாசத்தினால நாங்கள் பிழைக்கக்கூடியதாக இருக்கும். நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளில் பிழைப்பான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய சமூகம் செய்கிற சாபங்கள், எங்களுடைய நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். கலாத்தியர் 3:13 மரத்தில தூக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பழைய ஏற்பாட்டில ஒரு சாபமான காரியங்களை செய்தால் அவனை மனத்துல தூக்குவார்கள். ஆனால் இயேசு எந்த சாபமும் செய்யாமல் அவர் ஒருவர் தான் சாபம் இல்லாத இயேசு. சாபமாகி சாபப்பட்டவர்களைப் போல அவர் எங்களுடைய சாபத்தை, எங்களுடைய மத இன பேதமான மக்களை நாங்கள் மத இன துவேஷத்தோடு பார்க்கிற எங்களை, சாபமுள்ள எங்களை சாபம் இல்லாமலாக இயேசு, அந்த சாபம் இல்லாத இயேசு சாபமாகி எங்களை சாபத்திலே இருந்து விடுதலை தந்தார். பாருங்கள், நாங்கள் யோவான் 1:17 எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இப்படியாக எங்களை விசுவாசத்தினால மீட்டுக் கொண்டார். எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களை இன்றைக்கு நாங்கள் அவரோட கூட, கிறிஸ்துவோட கூட இருக்கிறோம். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. வாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 பாருங்கள், இப்படியாக எங்களை நற்கிரியைகள் செய்யும்படி இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், எங்களிலே இயேசுவை காண வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகள் ஆயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து 9 விதமான நல் கனிகளை தந்து, அன்பு, சமாதானம், சந்தோஷம், அந்த 9 கனிகளை தந்து எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் ரோமர் 11:25-26
புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டமாயிருக்கும் பாருங்க. புறஜாதியார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையான புறஜாதியார் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சந்ததி, நாங்கள் எல்லாரும் புறஜாதிகள். எங்களை ரட்சித்தார் எங்களுடைய இன்னும் இலங்கை மக்கள், இந்திய மக்கள், இப்படியாக 5 கண்டங்களில் உள்ள மக்கள் அதிக அளவு ரட்சிக்கப்படும் பொழுது அதன் பின்பாக இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவன் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோவை விட்டு விலக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற அவபக்தியை அவர் வரும் பொழுது அவர் அதை நீக்கிற நாள் குறித்திருக்கிறார். பாருங்கள், அவர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே பிரியம். பாருங்கள், அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதை அவர் திரும்பி பெற்றுக் கொள்கிறவர் அல்ல. பாருங்கள், அவர்கள் இப்படித்தான். ரோமர் 11ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியினால இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இந்த யூத மக்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். யூத ஜனங்களும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அநேகமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய கடின இருதயத்தை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் பாருங்கள். தாவீது ஒரு முறை பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்கும். The Lord Jesus யெகோவா merciful-ஆன ஒரு இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, மனிதன் பாவம் செய்தாலும் அவன் திரும்பி, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக பாவம் செய்து அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் எப்பொழுதும் அவர்களை மன்னித்தவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் தெரிந்து கொண்டு, பாவம் என்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து பாவங்களை செய்யக்கூடாது. பாருங்கள், இயேசு பல தடவைகளில இனி பாவம் செய்யாதே, பருவச்சாலை பண்ணிப்பாது, இனி பாவம் செய்யாதே, உனக்கு பாவம் செய்தால் கேடுகள் வரும். பாருங்கள், இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் செய்யும் பொழுது கேடு வரும், ஒரு சமாதானம் இருக்காது. தாவீது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய இரக்கமுள்ள தேவன். மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு மன்னிப்பு தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், இந்த வாழ்வு ஒரு நாள் முடிகிற வாழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த யுத்த மிருகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் இன்றைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் மலராயிருக்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? மண்ணில் பிறந்த மானுடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய்.
மரணம் முன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணம் முன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மடிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மடிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ என்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயோ. மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஆண்டவரே, இந்த காலையில மலர்ந்து மாலையில மறைகிற வாழ்வு இந்த உலக வாழ்வாக இருக்கிறது. இப்படியாக இன்றைக்கு பல நாடுகள் யுத்த மிருகங்களினால சூழப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீர்தான் எங்களை விடுவிக்கிறதவன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து இந்த வாழ்விலையும் நாங்கள் நீர் இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய சமாதானம், உம்முடைய நித்திய ஜீவனை நீ தந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உடைப்படும் இந்த நேரத்துல நம்முடைய இலக்கத்தை காண்பிக்கும்படியாக பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன நடக்குமோ இன்றைக்கு இந்த உலகத்தில் என்று வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் சமாதானம் கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், நம்பிக்கை கொடுக்கிற தேவன், இன்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு மரணமில்லாத வாழ்வை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு இயேசுவிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை, பிசாசுக்கு எதிர்த்துக்கிற தன்மையை கொண்ட பிறாக உம்முடைய உண்மை வெளிப்படுத்தும் நீர்தான் ஒரே ஒரு ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது ஒவ்வொரு மக்களுக்கு மனிதரால் மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தினது போல ஒவ்வொரு தேச மக்களுக்கு நீர் உயிரோடு இருக்கிறவர், உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன் நீர்தான் மீண்டும் வருகிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெத்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவர் நிச்சயமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை இப்ப கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது பாவம் பிரிவினையை கொண்டு வருவது, அது வியாதியை கொண்டு மரணத்தை கொண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியாக நாங்கள் அந்த பாவத்தின் சம்பளத்தை மனம் திரும்பி அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அவருடைய முகத்தை மறைத்தது அந்த பாவங்கள் இன்றைக்கும் அப்படியாக அவருடைய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கத்திருந்த பாவங்களை மன்னித்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு தண்ணி ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாத்திரங்களாய் நிற்கின்றோம். இன்னும் மற்றவர்களும் கழுவப்படவும் அவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கு. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் கத்தக்கிய செய்ய முடியும். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமாக நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். God bless you, Sister Subala. God bless you, நேயர்களே. ஆமேன், ஆமேன். God bless you too, pastor. நன்றி, நன்றி. ஆமேன். அருமையான வெளிச்சம் வெளிச்சத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பாவம் பிரிவினையை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வேதனையை கொண்டு வருது, மரணத்துக்கே கொண்டு போறது. அப்படியாக இந்த பாவத்துக்களை நாங்கள் மடிந்து விடாத இரக்கம் செய்கிற தகப்பன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய இரக்கமோ 1000 தலைமுறைக்கும் உள்ளது. அந்த இரக்கத்தை சம்பாதித்து வருவார். அந்த இரக்கத்தை சம்பாதிக்கும்படியா மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நம்ம ரட்சித்தது போல அவர்களை ரட்சித்து அவருடைய வருகையில இணைத்துக் கொள்ள கர்த்தர் இந்த